மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல விஷயம் என்ன, அது ஒரு வெற்றிகரமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவோட எம்பி ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு சுமார் 908 கோடி பெனால்டி. நம்ம 10 ரூபா 20 ரூபா ஃபைன் கட்டி பார்த்திருப்போம். ஏறக்குறைய 1000 கோடியை ஒருத்தர் அபராதமா கட்ட போறாரு. அவரு நம்மளுடைய திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் அவர்கள். எனக்கு உண்மையிலே கொஞ்சம் வருத்தம்பா. யார் நினைச்சு? MK ஸ்டாலின் அவர்கள் நினைச்சு. நேற்று தான் கிளம்புறேன்னு கோட் ஷூட்லாம் போட்டு பேட்டி கொடுத்துட்டு கிளம்பினார். கிளம்பும் போது விமானத்தில் போய்கிட்டு இருக்கும் போது இப்படி உங்களுடைய எம்பிக்கு 1000 கோடி ஃபைனு இறங்கும் போது அவருக்கு செய்தி இருந்துச்சு வச்சுங்க, அவருக்கு என்ன மனநிலை இருக்கும்? அடுத்து மற்றவங்களாம் எங்கேயே மாட்டுவானோ, எவன் வேணா அப்ரூவல் ஆவானோ, எவன் வேணா தானே வழியை போய் போட்டு கொடுப்பானோ அப்படின்ற எண்ணம் வருமா இல்லையா? ஒரு மனுஷன் நிம்மதியாக அமெரிக்கா போயிட்டு வரக்குள்ள கண்ணி வெடி வச்சா என்ன அர்த்தம்? என்னால எனக்கு உண்மையிலே வருத்தமா இருக்குப்பா. இது எதனால வெற்றி அப்படின்னு நாங்க சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, வேற யாரும் இந்தியாவில் வேற யாரும் இது சம்பந்தமா, அதாவது சுமார் 26,000 கோடி முதலீடு அவர் ஸ்ரீலங்காவில் கொண்டு போய் திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் அவர் முதலீடு பண்ண முயற்சி பண்ணியிருந்தார். அந்த நேரத்தில் செய்தியாக தான் கசிஞ்சிருந்தது. ஆனால் அது சம்பந்தப்பட்ட தகவல்கள், அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், சிங்கப்பூர் வழியாக எப்படி 26,000 கோடியை நகர்த்துறாங்க, அங்கே சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் நிறுவனத்தை எப்படி நிறுவனாங்க, அதனுடைய பங்குகளை எப்படி தானும் தன்னுடைய மனைவி பெயரில் வாங்கினாரு, அதன் பின்பு அது சம்பந்தமான மொரிஷியஸ் நிறுவனங்கள், இது சம்பந்தமான எல்லா விதமான ஆதாரங்களையும் 2019 போல நாம தான் பொது வழிக்கு கொண்டு வந்தோம். எனவே இது முதல் முறையாக எல்லா விதமான ஆதாரத்தோட வெளியே கொண்டு வந்த வகையில நமக்கு இது வெற்றியே. இது எவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஒன்று சொல்றீங்க. அதுக்கப்புறம் இந்த விவகாரத்துக்குள்ள என்னென்ன நீங்க தெரியுன்ற விஷயம் சொல்றேன். என்ன தகவல் அப்படின்னா, இந்த அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நடந்தக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே, FEMA கீழே சுமார் 27,000 வழக்குகளை விசாரணை பண்ணியிருக்காங்க 6 வருஷத்துல. அதாவது 2023 வரைக்கும் சொல்றேன். அதுல சுமார் 17,000 வழக்குகள்ல 20,000க்கு மேற்பட்ட சம்மன் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல இந்த 17,000 வழக்குகள் இருக்கு பாருங்க, அதுல நிரூபிக்கப்பட்டு அதுல பெனால்டி, அதாவது அபராதம் விதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தொகை எவ்வளவு நினைக்கிறீங்க? 4,300 கோடி கூட கிடையாது. எவ்வளவு? 4,300 கோடி கூட கிடையாது. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த 17,000 பேர் யாருன்னா பெரிய கோடீஸ்வரனா தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, சில 100 கோடிகளை இந்த நாட்டுக்கு வெளியே உட்காந்து பண பரிவர்த்தனையை முடிக்கிறது, அதாவது இவங்களுடைய எல்லா பிசினஸ் கான்ட்ராக்டும், அதோடைய சேலை வாங்குறது விற்கிறது எல்லாமே இந்த நாட்டின் குடிமகனா உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு தெரியாம 3வது நாட்டை எல்லா விஷயத்தையும் முடிக்கிறது. இந்த மாதிரி முடிக்கிறது இல்லையா, இதன் மீது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த நாட்டுக்கு பொருளாதார குற்றங்களை செய்யறாங்கன்ற அடிப்படையில் இந்த நாட்டில் சம்பாரிச்சு இந்த நாட்டையே ஏமாற்ற வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடிய 17,000 பேரை கண்டுபிடிச்சு அந்த கோடீஸ்வரன் வசூல் பண்ண தொகை எவ்வளவு? 4,300 கோடி தான். ஆனா ஒரே ஒரு திமுக எம்பியை பிடிச்சி உழுப்புற உழுக்குல அந்த ஆட்ட 1000 கோடி வாங்க முடியுதுன்னா, இந்த 17,000 வழக்குகளை பதிவு செய்யறதுக்கு எத்தனை ரைடு போயிருக்கும்? யாரு? இந்த அமலாக்கத்துறை. ஆயிரக்கணக்கான ரைடு போய் இவங்க இந்த விஷயங்களை நிரூபிச்சு என்ன வசூல் பண்ண முடியுமோ அந்த நாட்டில் அதை ஒரே ஒரு எம்பிட்ட வசூல் பண்ண முடியுது, அதுவும் திமுக எம்பிட்ட. அப்படின்னா மற்ற திமுக எம்பி எல்லாம் பிடிச்சி உழுப்பணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு காசு கிடைக்கும்? எனவேதான் சொல்றேன், நாடு முழுவதும் 6 வருஷமா உட்காந்து 17,000 வழக்குகள் நடத்தி நீங்க கொண்டு வர தொகையும் வெளியே கொண்டு வர பொருளாதார குற்றத்துக்கும் இங்க 4 நாள் திமுக காரனை பிடிச்சி உழுப்புறது சமம். அவ்வளவு காசு வச்சிருக்கான்றேன். அதுல முதலாவது வெற்றி எங்கேருந்து வருது? அந்த உழுப்புறதுல நாமளும் ஒரு முக்கிய பங்கு ஆற்றி இருக்கோம். அந்த வகையில நாம இதை வெற்றின்னு கொண்டாடுறோம். எனவே இதோட வெற்றியுடைய உயரம் என்னன்னு தெரியுதா? அந்த வகையில சந்தோஷம். முதலாவது என் குழுவை சார்ந்த நபர்களுக்கு பாராட்டுகள். இப்ப இந்த வழக்குல 1000 கோடி அளவுக்கு ஜெகத்ரட்சகன் அவர்கள் மீது ஃபைன் போடுறது என்னையா நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சிம்பிளா சொல்றேன். நான் 2019 ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், விளக்கமா போட்டிருப்பேன், எப்படி திமுக காரன் கொள்ளையடிச்ச காசை திரும்பவும் சிஸ்டமேட்டிக்கா உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அதை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆதாரங்களும் இருக்கும். ஜெகத்ரட்சகன் அவர்கள் சுமார் 26,000 கோடியை ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஹம்மந்தோடான ஒரு இடம், அந்த இடத்துல கொண்டு போய் கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணி அதை சுத்திகரிப்பு பண்ணி அது மீண்டும் பெட்ரோல் எல்லா பொருளையும் பிரிச்சிருக்கிற வேலை பாருங்க. அதுக்கான மிகப்பெரிய ஃபேக்டரியை சுமார் 26,000 கோடிக்கு மேல முதலீட்டுல சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் பேர்ல முதலீடு பண்றதுக்கு முயற்சி பண்ணார். இந்த நிறுவனத்தை அவர் எங்க பதிவு செய்தார் அப்படின்னா, இந்த நாட்டில் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட அனுமதி வாங்கவும் கிடையாது. அனுமதி வாங்கிட்டு தான் இந்த வேலைகளில் ஈடுபடணும். ஏன்னா இதுல வெளிப்படைத்தன்மையோட நகரணும். யாரு வெளிப்படைத்தன்மையோட நகர மாட்டா அப்படின்னா, இந்த மொரிஷியஸ் மாதிரி நாடுகள்ல பிளாக் மணி கொண்டு சேர்த்திருப்பாங்களே, இங்க கொள்ளையடிச்சு வெளிநாடுகளை கொண்டு பதுக்கி வச்சிருப்பாங்களே, அந்த பணத்தை இங்க கணக்கு காட்ட முடியாது. கணக்கு காட்ட முடியாத பணத்துக்கு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட சொல்லாம இந்த பணத்தை நகர்த்துறது. அப்படி நகர்த்தப்பட்டதா இது ஜெகத்ரட்சன் அவருடைய பணம் மட்டும் கிடையாது, இது திமுக தலைமை குடும்பத்தின் பணமாக கருதப்படுது. இந்த பணம் மொரீசியஸ் வழியாக எங்கே வருது? சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் ஒரு நிறுவனத்தில் 75% மேல பங்குகளை தானும் தன் மனைவி பேர்ல யார் வாங்குறா? ஜெகத்ரட்சன் அவர்கள் வாங்குறாரு. இதற்கான ஆதாரங்களை அப்ப வெளியிட்டு இருந்தோம். அதோட சேர்த்து அந்த நிறுவனம் என்ன பண்ணுது? அந்த மொரீசியஸ் வழியா நுகரக்கூடிய இந்த பணம் இருக்கலையா, அந்த பணத்தை கொண்டு போய் ஸ்ரீலங்கால முதலீடு பண்றாங்க. ஸ்ரீலங்கால எங்கே முதலீடு பண்றாங்கன்ற இன்னொரு விஷயம். அது என்ன அப்படின்னா, அதுல சீனா ஒரு இடத்தை ஆக்குபை பண்ணி அந்த இடத்த முழுமையா தன்னோட இடமா மாத்திக்கிட்டு இருக்கு. அதோட இண்டஸ்ட்ரியல் பார்க் மட்டும் கிடையாது, டிஃபென்ஸ் பார்க்காவும் மாத்திக்கிட்டு இருக்கு. அதனுடைய ராணுவ தளவாடமும் மாத்துறாங்க, அங்க தன்னுடைய சரக்கு கப்பல்கள் வந்து போறதுக்கான இடமா மாத்துறாங்க. அதுக்கு பக்கத்துல நீ கொண்டு போய் ஒரு பெட்ரோலியம், அது கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு பண்றேன்னா அது முதலாவது வாங்குறது இல்லாட்டி எடுக்கிறது இல்லாட்டி அதை பயன்படுத்துறது யாரா இருப்பா? சீன நிறுவனமாக இருக்கணும். அது சீன அரசாங்கமாக தான் இருக்க முடியும். கேட்டா அப்ப சீன அரசாங்கத்துக்கு மிக நெருக்கமாக திமுக இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடுதுன்னு அப்ப சொல்லியிருந்தோம். அதை உடனடியாக நிறுத்திட்டாங்க. யாரு? இது ஜெகத்ரட்சன் அவருடைய தரப்பு. ஆனா விஷயம் வெளியே வந்துருச்சு. இததான் அமலாக்கத்துறை முன்பே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை ஈடுபடுறாங்க. அந்த விசாரணை அடிப்படையில் அவர் குற்றவாளி நிரூபிக்கப்படுறார். இதை எதிர்த்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெகத்ரட்சன் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுறாரு. இதுல தானும் தன்னுடைய மனைவியையும் விடுவிக்க சொல்லி இந்த விஷயத்தில் தலையிட முடியாதுன்னு உயர் நீதிமன்றம் சொல்லிடுறாங்க. இதுக்கு உச்ச நீதிமன்றம் போறாரு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விஷயத்தில் தலையிட முடியாது. ஏன்னா அமலாக்கத்துறை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல உரிய ஆதாரங்களோட தான் இதை மேற்கொள்றாங்க. எனவே இதன் மீது தலையிட முடியாது நீதிமன்றங்கள் கை விரிச்சிடறாங்க. கடைசி என்ன வருது? ஏறக்குறைய 1000 கோடி அபராதம் யார் மீது விதிக்கப்படுது? ஜெகத்ரட்சன் அவர்கள் மீது விதிக்கப்படுது. 1000 கோடி அபராதமா பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் மீது ஃபைன் போடுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கும். இந்நேரம் அவர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிடணும். திமுக இதற்கு சரியான விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? 2 பேரும் விளக்கம் கொடுத்துட்டு மாதிரி வேலை பாருங்க. எங்கேருந்து கொள்ளையடிச்சீங்க, கொள்ளையடிச்ச காசை எங்கே கொண்டு போனீங்க, அது எப்படி பதுக்குனீங்க, இது எல்லாத்துக்கும் சேர்த்து விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்ட்ட இருக்கு? ஸ்டாலின் இருக்கு, இல்லாட்டி இந்த திமுக அரசாங்கத்திட்ட இருக்கு. ஆனா பாருங்களேன், எதுவுமே இல்லாம 2 நாள்ல ஏதாவது நடிகை பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க, இல்ல நடிகர் பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க. மக்கள் அப்படி திசை திருப்பிருக்கு. இவங்க தெரிஞ்ச ஒரே வழி நடிகைகள், நடிகர்கள், திரைப்படத்துறை வச்சு இவங்க மொத்தமா டைவர்ட் பண்ணிடுவாங்க. இப்ப 1000 கோடி அவரால் கட்ட முடியுமானா தாராளமா கட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்கு, நிச்சயம் கட்டிடுவார்னு வச்சுக்கோங்க. ஆனா அதோட விட முடியாது. அங்கதான் இன்னொரு பிரச்சனை ஆரம்பம். என்னன்னு கேளுங்க. என்னன்னா, இது நீங்க வெளிநாடுகள்ல ஒரு நிறுவனத்துல பங்கு வாங்கி அதை ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட மறைச்சிட்டு நீங்க முதலீடுகளை கொண்டு போனதுக்கான விஷயம் மட்டும். அப்படி கொண்டு போனதுக்கு தான் ஃபைன். கேட்டா அது நிரூபிக்கப்பட்டது. இப்ப ஏன் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த 26,000 கோடி எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கு பதில் சொல்லுங்க. 26,000 கோடி முதலீடு பண்ணதுக்கு தான் இந்த ஃபைன். அந்த 26,000 கோடி நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க? அதுக்கு ஒரு பதில் சொல்லுமா இல்லையா? அது எங்க நகர்ந்துச்சு? அதுக்கு பதில் சொல்லுமா இல்லையா? அந்த பதிலும் நானே சொல்றேன். அது என்ன கேளுங்க. அது என்னன்னா, இவர் 2007-08 மன்மோகன் சிங் காலகட்டத்தில் இவர் நிலக்கரித்துறைக்கு அமைச்சரா இருந்தார். மத்திய அமைச்சரா இருந்தார் ஜெகத்ரட்சன் அவர். அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரே ஒரு தப்பு மட்டும் சொல்றேன். அந்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நிலக்கரியை எடுத்து தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு, அதன் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அந்த காலகட்டத்தில் 70% மின்சாரம் தெர்மல் பவர் பிளான்ட், அதாவது நிலக்கரியை எரிச்சு தான் நம்ம நாடு உற்பத்தி பண்ணிருச்சு. இப்போ சும்மா 55 வச்சுக்கோங்க. இப்பவும் தெர்மல் பவர் பிளான்ட் தேவை நமக்கு இருக்கு. நிலக்கரியின் தேவை உச்சத்தில் இருக்கு. அந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, அந்த நிலக்கரியை வாங்கி அதை வச்சு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான லைசன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைசன்ஸை கொடுக்குற முக்கியமான பொறுப்பு ஜெகத்ரட்சன் அவர்கள் இருக்குது. அதை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா, லைசன்ஸ் கொடுத்து லஞ்சம்லாம் வாங்கல, அதுக்கு பதில் அவர் நிறுவனத்தை உருவாக்குறாரு. எப்படி? ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுக்கு லைசன்ஸ் கொடுத்துறாரு. தானே அந்த லைசன்ஸை வாங்கி அந்த நிறுவனத்தை உருவாக்கிறது. அந்த நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு அப்புறம் அந்த நிறுவனத்தை விற்கிறது. அவன் சொல்ல புரியுதா? திமுக காரன் திருடுறதுக்கு ரூம் போட்டு யோசிப்பான் பேரு. உலகத்திலேயே திருடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டிக்ஷனரி ஒன்று போன்னு வச்சுக்கோமே, எப்படி எப்படிலாம் திருடுறான், நாட்டுக்குள்ள எப்படி எப்படிலாம் திருடிட்டு மாட்டிக்காம ஓடி போலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு டிக்ஷனரி போட்டு வச்சுக்கோங்க, அது திமுகன்னு பேர் வைக்கணும். ஏன்னு கேளுங்க, அவ்வளவு யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைசன்ஸை விற்கிறதுக்கு பதில், லைசன்ஸ் வித்து லஞ்சம் வாங்குறதுக்கு பதில், அது லஞ்சம் வச்சுட்டாங்கன்னா அந்த லைசன்ஸ் பேர்ல நாமளே கம்பெனி ஆரம்பிச்சு கம்பெனியை விற்போம். சூப்பர் ஐடியா. அந்த பேர்ல எதையுமே ஆரம்பிக்கல, அந்த லைசன்ஸ் ஒரு கம்பெனியை மாத்துறாரு. அது பேரு ஜேபி பவர்ஸ். அந்த ஜேபி பவர்ஸ் ஜெனரேஷனை பின்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா, கேஎஸ்கே, அது ஆல்ரெடி தெர்மல் பவர் பிளான்ட்ல மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் விற்கிறாப்ல. இந்த கேஎஸ்கே நிறுவனம் இருக்கு பாருங்க, இந்த நிறுவனத்துக்கு மொரிஷியஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் உண்டு. அப்ப இந்த நிறுவனத்தில் விற்கும் போது கூடுதலா பைசல் இருக்கு இல்லையா, அந்த பணம் எங்க வழியா நகர்ந்துருக்கும் நினைக்கிறீங்க? எது வழியா நகர்ந்துருக்கும்? இப்படியா ஒரு நிறுவனம் கிடையாது, இன்னொரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதோட லைசன்ஸை விற்க முயற்சி பண்றாரு. இப்படி நிலக்கரி துறையில மட்டும் அந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங் அவருடைய பீரியட்ல
பெரிய அளவில் கொள்ளையடிச்சது திமுக தான். நம்ம 2G பேசியிருக்கோம். உண்மையிலே பெரிய கொள்ளை நடந்தது நிலக்கரி ஊழல் தான். அந்த நிலக்கரி ஊழல் மிக முக்கியமான மாஸ்டர் மைண்டே திமுக தான், கருணாநிதி குடும்பம் தான். அந்த விதமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தின் மூலம் தான் இவ்வளவு பெரிய முதலீடை கொண்டு வர முடியும். இது எங்களுடைய அனுமானம்லாம் கிடையாது. இது ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுக்கோங்களேன். இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி நாட்டில் கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச காசுக்கு பாருங்க, அந்த காசை தான் அதை என்ன பண்றாங்க பாருங்க, சீனா பக்கத்துல கொண்டு ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை உருவாக்குறதுக்கு இந்த கும்பல் முயற்சி பண்ணுது. அதுக்கு 26,000 கோடி அங்க கொண்டு போய் முதலீடு பண்ற. யோசிச்சு பாருங்க, கொள்ளையடிச்சது சரி. அத தமிழ்நாட்டில் கொண்டு வந்து முதலீடு பண்ண என்ன இருக்கா பத்தியா? அப்படி 26,000 கோடி நீ முதலீடு பண்ணினா இங்க சுமார் 30,000-40,000 மாணவர்களுக்கு இல்ல இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குமா இல்லையா? அந்த நிலைமை கிடையாது. இவங்களுக்கு எங்க வேணா போயிட்டு போது, ஆனா பதுக்கிறதுல வெளிநாடுல பதுக்குவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் கொள்ளையடிப்பாங்க, அடிச்ச கொள்ளை சின்னன்னு வச்சுங்க, அதை வட மாநிலங்களில் பதுக்குவாங்க. கொஞ்சம் பெருசு வச்சுங்க, வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க. இப்ப எங்கே போயிருக்காரு ஸ்டாலின்? வெளிநாட்டில் போய் அவர் முதலீடு கொண்டு வராராம். நீ அடிச்சிட்டு போன காசை கொண்டு வந்தாலே நாடு புழைச்சிருமே. ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாட்டு மக்களுக்கு இதுலயாவது கொஞ்சமா புத்தி வரணும். என்ன அப்படின்னா, இந்த நாடு ஏழையான நாடுலாம் கிடையாது. அதுவும் தமிழ்நாடுக்கு போதுமான அளவுக்கு வளம் இருக்குது, போதுமான அளவுக்கு வாய்ப்பும் இருக்கு. இந்த அளவுக்கான வாய்ப்பு மத்திய பிரதேசம் கிடையாது, உத்தரப்பிரதேசம் கிடையாது, பஞ்சாப் கிடையாது. அவ்வளவு பெரிய சரியா புவியியல் ரீதியாக நம்ம இருக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய விஷயம். உலக நாடுகள்லாம் முதலீடு பண்றதுக்கு ஏற்ற இடமும் கூட. அதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே காரணம் கிடையாது, அதோட அமைப்பே அப்படின்னு வச்சுங்க. இதை வச்சு பெரிய லெவலில் கொள்ளையடிச்சு வாழ்ந்தவன் வேற யாரும் கிடையாது, கருணாநிதி குடும்பம் தான். நான் உறுதியா சொல்லுவேன். அந்த கருணாநிதி குடும்பத்துடைய பினாமிகளா இருக்காங்க பாருங்க, அதனுடைய காசெல்லாம் பிடிச்சி இந்தியா இப்படி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஏதோ ஒரு ஆக்டை போட்டு புதுசா கருணாநிதி குடும்பத்துக்கு எதிரான ஆக்ட் கூட ஒன்று உருவாக்கலாம். உருவாக்கி அந்த குடும்பத்தை மட்டும் பிழிஞ்சின்னு வச்சுக்கவே, எனக்கு தெரிஞ்சு மாசம் ஒரு 1000 கோடி ரூபாய் இவங்க வாங்கலாம். கடைசியா ஒட்டுமொத்தமா வலிச்சு ரக்கி விட்டுலாம். அவ்வளவு பணம் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 பேர் இருக்கான். யாரு இது சம்பந்தம் முக்கியமான ஆளுங்க, அவங்க பத்தி விஷயங்கள் வெளியே கொண்டு வரேன். அது மட்டும் கிடையாது, பிசுறு ஏகப்பட்ட நிறுவனங்கள் தான் இருக்குது. அது சபரீசன் அவர்களுடைய சித்தப்பாவோட நிறுவனம் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரேன்.